அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய கடற்படையில் வேலை. அதாவது இந்தியன் நேவியில் அப்ராக்சிமேட்டாக 500 பேர் அக்னிவேர் எம்ஆருக்காக எடுக்க போகிறாங்க. இது 0 to 2024 பேட்ச் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/4/2003 டு 30 ஏப்ரல் 2007 இந்த 2 டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை டெம்ப்ரவரி பேசிஸில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 10th முடிச்சிருந்தவங்க எல்லாருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரேஷன் 4 years. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே போடுவாங்க அப்படின்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் ஜாபில் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்களுடன் மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 10ஆம் வகுப்பு வாரிய தேர்வில் பங்கேற்று முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு காத்திருக்கும் விண்ணப்பதாரர்களும் மற்ற அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்திருந்தால் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறாயினும் அத்தகைய விண்ணப்பதாரர்கள் ஆட்சேர்ப்பு செயல்முறையின் 2ஆம் கட்டத்தின் போது ஒரிஜினல் மார்க்ஷீட் அசல் மதிப்பெண் பட்டியலை தயாரிக்கும் போது மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதாவது ஆன்லைனில் வர மார்க் ஷீட்டை அக்செப்ட் பண்ண மாட்டோம், ஒரிஜினல் மார்க் ஷீட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தமாக மற்றும் தனிப்பட்ட பாடங்களில் குறைந்தபட்ச மதிப்பெண்களை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்கிறாங்க. சேலரி டீட்டெயில்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்னிவேர்களுக்கு நிலையான ஆண்டு ஊதியத்துடன் மாதம் 30,000 கொடுக்குறோம் அப்படின்னு தொகுப்பாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஆபத்து மற்றும் சிரமம் உடை மற்றும் பயணப்படியும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெச்ஆர் அலவன்ஸ் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா ஸ்டேஜ் 1 அப்ளை பண்ணுறவங்க எல்லாரையும் ஷார்ட் லிஸ்ட் எடுக்கிறாங்க. அது எப்படின்னா இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மூலியமாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதில் தேர்ந்தெடுக்கிறவங்க ஸ்டேஜ் 2க்கு போகிறாங்க. அதில் பிஎஃப்டி மற்றும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக ரெக்யூர்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் நடக்குது. இந்த 2 ப்ராசஸ் மூலியமாக ஆளுங்களை எடுக்கிறாங்க. ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 550 அப்படின்னு போட்டிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 24/5/2024. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக. நன்றி.